என்னுடைய குருநாதர் ஐயா ஆதித்ய குருஜி அவர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, என்கிட்ட வந்து ஒரு 2 ஜாதகம் வந்தது. அது சம்பந்தமா தான் இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இது வந்து என்கிட்ட வந்த ஜாதகம். இது ஒரு ஆண் ஜாதகர், சென்னையில் இருக்காரு. ஓகேங்களா? இந்த ஜாதகர் வந்து நம்ம அவருடைய டீட்டெயில்ஸ் நமக்கு தேவையில்லை. இந்த ஜாதகர் வந்து என்கிட்ட வந்தாரு கன்சல்டேஷனுக்கு. நான் கன்சல்டேஷன் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் பேசினேன். இதெல்லாம் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு, இது இந்த இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கும், இந்த விஷயங்கள்லாம் வந்து சரியா வராது அப்படின்னு பேசினேன். அதுக்கப்புறம் நான் சொன்னதை வந்து ஆமா நீங்க சொல்றதுல கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி சொன்னார் அவரு. நான் என்ன பலன் சொன்னேன் இந்த ஜாதகத்துக்கு அப்படின்றத பத்தி நான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ஜாதகர் வந்து கன்னி இலக்கணத்துல பிறந்திருக்கிறாரு. 2ல சுக்கிரன், 3ல புதன், சூரியன், 4ல செவ்வாய், 6ல கேது. ஓகேங்களா? 10ல சந்திரன், 11ல குரு, 12ல ராகு, சனி. ஓகேங்களா? டிகிரி சொல்றேன். லக்னம் 19 டிகிரி இருக்கு, சூரியன் 29 டிகிரி இருக்கார், சந்திரன் 2 டிகிரி இருக்கார், செவ்வாய் 8 டிகிரி இருக்கிறார், புதன் 12 டிகிரி இருக்கிறார், குரு 15 டிகிரி இருக்கிறார், சுக்கரன் 18 டிகிரி, சனி 20 டிகிரி, ராகு 28 டிகிரி. ஓகேங்களா? இது சைட்ல இருக்கிறது அம்சம். அம்சத்துல இங்கே லக்னம், மிதன லக்னம், கேது, செவ்வாய், இந்த இடத்துல அம்சத்துல இந்த கிரகங்கள் இருக்கு. இது அம்சம். ஓகேங்களா? இது குரு, சனி, புதன், சந்திரன், ராகு, சுக்கிரன், சூரியன். இது வந்து அம்சத்தை சைட்ல எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இப்ப இவருக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகளை வந்து சனி தசை சூரிய புத்தி 27/2/2025, 6/2/2026 இப்ப சனி தசை சூரிய புத்தி நடந்துட்டு இருக்கு. இந்த ஜாதகத்தை பார்த்த உடனே சரி இவருக்கு என்ன படிச்சிருக்கலாம், என்ன தொழில் செய்திருக்கலாம், இவருக்கு எந்த தொழில் செய்தா சரியா வரும், லாபகரமா வரும் அப்படின்ற அமைப்புல நான் ஃபர்ஸ்ட் இந்த ஜாதகத்தை கணிக்கும் போது, ஓரளவுக்கு பௌர்ணமிக்கு பக்கத்துல இருக்கிற சந்திரன். ஓகேங்களா? சந்திரனுடைய கேந்திரத்துல சந்திரமங்கல யோகத்தோட செவ்வாய் வந்து சுபத்துவமா இருக்கிறார் அப்படின்னு நான் பாயிண்ட் எடுத்தேன். செவ்வாய்க்கு பாயிண்ட் எடுக்கிறேன் பாருங்க. சந்திரமங்கல யோகத்தும் செவ்வாய்க்கு ஏற்பட்டு இருக்குது. உச்ச குரு, உச்சனோட வீட்டுல செவ்வாய் இருக்கிறாரு. ராசிக்கு 10ஆம் வீட்டை 4ஆம் பார்வையா பாக்குறாரு. லக்னத்துக்கு 10ஆம் வீட்டை 7ஆம் பார்வையா பாக்குறாரு. இந்த அனைத்து சம்பந்தமும் செவ்வாய்க்கு நிறைய கனெக்ட் வருது பாருங்க. ராசிக்கு 10ஆம் வீட்டு செவ்வாய் தொடர்பு கொள்றாரு, லக்னத்துக்கு 10ஆம் வீட்டு செவ்வாய் தொடர்பு கொள்றாரு. ஓகேங்களா? உச்சகுருவனுடைய வீட்டுல இருக்கிறார், சந்திரமங்கல யோகத்தோட இருக்கிறார். அம்சத்துல மிதுனத்துல சுப வர்க்கத்துல புஷ்கர நவாம்சத்துல கேதுவோட சேர்ந்து சூட்சுமோலோட, அங்க சூட்சுமோலன்னு சொல்லக்கூடாது, ஆனா அம்சத்துல வந்து கேதுவோட சேர்ந்து இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான். கேதுவும் செவ்வாயும் சுப வர்க்கம் ஏறி இருக்கிறார். அதனால செவ்வாய் வந்து நல்ல பாசிட்டிவ்ல இருக்கிறார். கன்னி இலக்கணமாச்சு, அவர் அட்டமாதிபதி ஆச்சு. அது ஆதிபத்திய ரீதியா செவ்வாய் தசைக்கும் செவ்வாய் புத்திக்கும் நம்ம பலன் எடுக்கும் போது வேற மாதிரி எடுக்கணும். ஆனா காரக ரீதியா செவ்வான்ற கிரகம் வந்து வலுத்திருக்குது. செவ்வானுடைய காரக தொழில்கள், அதை சார்ந்த படிப்புகள் நல்லா வரும் அப்படின்றதுதான் இந்த ஜாதகருடைய. இதைதான் நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவர் கொடுத்தேன். அதுக்கப்புறம் 2வதா நான் என்ன பாயிண்ட் கொடுத்தேன் அவருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, குருவுடைய பார்வையில புதன், இது பகை வீடு தான் இருந்தாலும் குருவுடைய பார்வையில 3 டிகிரியில புதன் இருந்தார். அம்சத்திலையும் பாருங்க சுப வர்க்கம் ஏறி இருக்கிறார். அதனால புதனும் நல்ல வலுவாதான் இருக்கிறார். புதன் சுபத்துவம் தான். சந்திர அதியோகத்துல புதன் இருக்கிறார். ஓகேங்களா? உச்சகுருடைய பார்வையில 3 டிகிரியில புதன் இருக்கிறார். அதனால புதனும் சுபத்துவமா இருக்கு. ஃபர்ஸ்ட் செவ்வாய், அதுக்கப்புறம் புதனுடைய காரகங்களும் வலுத்திருக்கிறது. லக்னாதிபதி வலிமையாமே இருக்கிறார். பகை வீடுனாலும் லக்னாதிபதி வலிமையோடு இருக்கிறார். உச்சகுருடைய பார்வையில சுபத்துவமாக இருக்கிறார் அப்படின்னு புதனுக்கு செகண்ட் ரேங்க் கொடுத்தார். அதே செகண்ட் ரேங்குக்கு சூரியனும் போட்டி போறார். ஓகேங்களா? சூரியன் பாருங்க அம்சத்துல மீனத்துல இருக்கிறார், சுப வர்க்கம் ஏறி இருக்கிறார், சுக்கனோட சேர்ந்து இருக்கிறார். ஆக சூரியனும் உச்சகுருவனுடைய பார்வை வாங்கிறார். நட்பு வீட்டில் இருக்கிறார். இங்க புதனுக்கு இது பகை வீடு, ஆனா சூரியனுக்கு இது நட்பு வீடுன்றதுனால பிடித்த வீடு. ஆனா உச்சகுருவனுடைய பார்வையில ரொம்ப விலகி இருக்கிறார், தூர விலகி இருக்கிறார். அதனாலதான் நான் செகண்ட் பொசிஷன் வந்து புதனை கொடுத்தேன். ஓகேங்களா? உச்சகுருடைய பார்வையில இருந்து இப்ப குரு வந்து இங்க வந்து 15 டிகிரி இருக்கிறாரு, சூரியன் வந்து 29 டிகிரி இருக்கிறார். அப்ப 14 டிகிரி டிஸ்டன்ஸ்ல குருனுடைய பார்வை விலகல் இருக்கு. இவர் 3 டிகிரிக்குள்ள நெருக்கமா பாக்குறதுனால இவர் செகண்டா வராரு, சூரியன் தேர்ட் பொசிஷன்ல வரார். ஃபர்ஸ்ட் செவ்வாய்க்கு கொடுத்த
ரெண்டாவது புதன், அதுக்கப்புறம் சூரியனுடைய காரகங்கள். இந்த 3 காரகங்கள் சம்பந்தப்பட்ட இந்த 3 காரக கிரகங்களுடைய கலப்புல படிப்போ தொழிலோ நம்ம செய்துக்கலாம். நமக்கு அது சரியா செட் ஆகும் அப்படின்றது தான் இவருடைய ஜாதகம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்புறம் சரி இது காரக ரீதியா ஓகே. இப்போ அவருக்கு சனி தசை நடக்கிறதுனால கன்னி லக்னமாகி 5ஆம் அதிபதி 6ஆம் அதிபதியாகி 6ஆம் இடத்தை தொடர்பு கொண்டு 12ஆம் இடத்துல ராகுவோடு சேர்ந்து பாவத்துவமாக தசை நடத்தி இருக்கிறார். அதனால சனி தசை ஃபுல்லா நான் என்ன பலன் சொன்னேன்னா அவரை எதுவும் பேசல. நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய ஸ்டைல்ல ஒரு ஜாதகத்தை எனக்கு தெரிஞ்ச ஒரு எழுதி வச்சிருக்கிற பாயிண்ட் நான் சொல்லுவேன். சனி தசை ஃபுல்லையே உங்களுக்கு 6-12 அச்சுகளை தொடர்புல இருக்கிறதுனால கடன் அமைப்புகள் அதிகமா வரும். நீங்க கடனை வாங்காதீங்க. ஏற்கனவே என்ன தொழில் செய்துட்டு இருக்கிறீங்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. புதுசா எந்த விதமான தொழிலும் நீங்க செய்யாதீங்க. செய்தீங்கன்னா கடன் மேலும் மேலும் அதிகமாகும். எந்த காரணத்தை கொண்டும் கடன் மட்டும் வாங்காதீங்க. உங்களுக்கு சாப்பாடு துணிமணி மட்டும் கிடைக்குதா பாருங்க, ஒரு வேலைக்கு போங்க, அதை மட்டும் செய்துட்டு இருங்க. புதுசா கடனை வாங்காதீங்க, புதுசா தொழில் ஆரம்பிக்காதீங்க. சனி தசை ஃபுல்லா இதான் உங்களுக்கு பலன். எக்காரணத்தை கொண்டும் அவர் என்ன செய்துட்டு இருக்கான்னு எனக்கு தெரியாது, நான் சொல்லிட்டு இருக்கேன். எக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்காதீங்க. புதுசா செய்துட்டு இருக்கிற தொழிலே செய்துட்டு இருக்கீங்க. புதுசா பிரான்ச்ல டெவலப் பண்ணாதீங்க. சாப்பாடு துணிமணி கிடைச்சாலே போதும், புது விஷயங்களும் ஈடுபடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்படிதான் சொல்லி முடிச்சுட்டு கடைசியா அவரு சரிங்க நீங்க என்னங்க படிச்சிருக்கீங்க, நீங்க என்னங்க வேலை செய்யறீங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்க என்னங்க ப்ரெடிக்ஷன் வந்திருக்கீங்க, எதுக்கு ப்ரெடிக்ஷன் கேட்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் படிச்சது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன்னு சொன்னார். நான் என்ன கேட்டேன், சனி உங்களுக்கு சுபத்துவமா இல்லை, நீங்க எப்படி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சீங்க, உங்களுக்கு அது செட் ஆகாது அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க நான் 1 இயர் தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சேன், அதுக்கப்புறம் அது சரியா கண்டினியூ ஆகல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகேங்களா, இதுதான் இந்த சனி சுபத்துவமானா அந்த அந்த படிப்பு யூஸ் ஆகியிருக்கும், அந்த படிப்பு யூஸ் ஆகல. ஓகேங்களா, சரி நீங்க என்னங்க தொழில் செய்றீங்க அப்படின்னும் போது எலக்ட்ரிக்கல் கடை வச்சிருக்கேன். சூரிய சுபத்துவமா இருக்கு. ஓகே, சூரியனும் செவ்வாய் தான் எலக்ட்ரிக்கல். தேர்டா சனி வரும். ஓகேங்களா, இதுதான் எலக்ட்ரிக்கல். அப்போ சூரியன் சுபத்துவமா இருக்கணும், சிம்மம் சுபத்துவமா இருந்தா எலக்ட்ரிக்கல் நல்லா சூட் ஆகும். ஆனா சூரியன் சரி உச்சகுருடைய பார்வை விளக்கறதுனால நட்பு வீட்டுல சூரியன் வலுவா இருக்கிறாரு, செவ்வாய் வலுவா இருக்கிறாரு. ஓகே, எலக்ட்ரிக்கல் காம்பினேஷன். பட் ஆனா சிம்மம் பாதிக்கப்பட்டு இருக்குது, சிம்ம பாவகம். ஓகேங்களா, சரி எலக்ட்ரிக்கல் கடை நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு அது அந்த அளவுக்கு இல்ல. செவ்வாய் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா வருது. சரி எலக்ட்ரிக்கல் ஓரளவுக்கு செய்யலாம். ஓகே, சூரியனின் சமயம் வலுத்து இருக்குதுன்னா செய்யலாம் அப்படின்னும் போது இப்ப என்ன சொன்னா சனி தசையில உங்களுக்கு கடன் அதிகமா இருக்குமே அவர் சொல்லும் போது நாங்க தலைமுறை இது 3வது தலைமுறையா நாங்க எலக்ட்ரிக்கல் கடையை செய்துட்டு வரோம். தாத்தா எலக்ட்ரிக்கல் கடை செய்தாரு, அப்பா செய்தாரு, இப்ப நான் எடுத்து செய்துட்டு இருக்கேன். அப்பா இருக்கிறாரு, அம்மா இருக்கிறாங்க, மனைவி குழந்தைகள் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. ஆனா அந்த எலக்ட்ரிக்கல் கடை இப்ப சரியா இல்லை. என்னால எலக்ட்ரிக்கல் கடையை சரியா நடத்த முடியல, அதிகப்படியான கடன் விட்டது. அதனால நாங்க எலக்ட்ரிக்கல் தொழில் இப்ப ஸ்டாப் பண்ணிட்டோம். எங்களால அது சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியல. 3 தலைமுறையா செய்துட்டு வந்த தொழில் எலக்ட்ரிக்கல் தொழில் எங்களால செய்ய முடியல, அதை நாங்க ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அவர் சொன்னாரு. கடுமையான கடன் சுமைகள் இருக்கு, இப்ப என்ன செய்தா செட் ஆகும், எது வரைக்கும் இது நீடிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டாரு. நான் என்ன சொன்னேன், சூரியன் ஓகே தான், பட் ஆனா இந்த சிம்மம் பாவத்துவமா இருக்கனால எலக்ட்ரிக்கல் கடை அவ்வளவு செட் ஆகாது. சிம்மம் பூர்வீகம், தாத்தா தந்தை வழி வந்தவர்கள், முன்னோர்கள், இது எல்லாமே சிம்மம். இந்த பாவகம் கெட்டு இருக்கிறதுனாலதான் இந்த தாத்தா வழி வந்த, தந்தை வழி வந்த, தந்தை செய்த தொழில் இது எதுவுமே அவருக்கு செட் ஆகாது போச்சு. சிம்மம் சுபத்துவமா 9ஆம் இடம் சுபத்துவமா இருந்தாதான் தந்தை வழி தொழில்கள், பூர்வீகமா செய்யக்கூடிய தொழில்கள் எல்லாமே செட் ஆகும். இங்க சிம்மம் பாவத்துவமா இருக்கிறதுனால பூர்வீக சம்பந்தப்பட்ட தொழிலோ, தந்தை வழி தொழிலோ, தாத்தா செய்த தொழிலோ இதுக்கு செய்யக்கூடாது. அப்ப இந்த மாதிரி இருந்தா என்ன பண்ணலாம், சிம்மம் கெட்டு 9ஆம் இடம் கெட்டு இந்த மாதிரி 9ஆம் இடத்தை சனி பாக்குறாரு. ஓகேங்களா, அந்த மாதிரி இருந்தா என்ன மாதிரி தொழில் செய்யலாம்னா தந்தை சம்பந்தப்பட்ட தொழிலோ, தந்தையோ கூட சேர்ந்து தொழில் செய்யறதோ சரியா சக்சஸ்ஃபுல்லா கொடுக்காது, அது பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்காது. தாத்தா வழி வந்த தொழிலும் செட் ஆகாது. இவரு தந்தையும் தாத்தாவையும் பிரிஞ்சு ஒரு 200 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் தள்ளி இவரு வேற விதமா ஒரு சொந்தமான தொழிலை அப்படிதான் செய்துக்கணும். எப்பயாவது ஒரு மந்த்லி ஒன்ஸ் போற மாதிரி இப்படிதான் செட் ஆகும். இவங்க 2 பேர் தந்தையோடு சேர்ந்து தொழில் செய்தா செட் ஆகாது. ஒரு ஆண் ஜாதகத்துக்கு இது செட் ஆகாது. ஓகேங்களா, ஏன்னா தந்தை பாவகம் சிம்மம் கெட்டு இருக்கிறதுனால அந்த முன்னோர்கள் செய்த தொழில அவ்வளவு சாதகமா இருக்காது.
ஓகேங்களா? இதுதான் பாயிண்ட். இதுதான் நடந்திருக்கு. சனி தசையே வந்தது தப்பு, வேற தசைகளை வந்திருக்கு. சனி தசையே வந்ததுனால இந்த பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்காரு. இப்ப சனி தசை சூரிய புத்தி தான் போயிட்டு இருக்கு. அடுத்து வர சந்திர புத்தி வந்து லாபாதிபதி 10ல இருக்கிறது நல்ல அமைப்பு தான், ஒளி தன்மையோடு தான் இருக்கிறார். ஆனா அட்டமாதிபதி பாறையை வாங்கிட்டு இருக்கிறார். ஓகேங்களா? அதுவும் வந்து நம்ம சம்பாதிக்கிறது லாபங்கள் வந்தாலும் கடனுக்கு தான் போயாடியும் நம்ம கைக்கு நிக்காது. ஏன்னா அட்டமாதிபதி பாறையை வாங்கிட்டார். கடனோ எதுக்கோ ஒண்ணுத்துக்கு இது விரயமாக தான் செய்யும். அதுக்கப்புறம் சந்திர புத்திக்கு அப்புறம் செவ்வாய் புத்தி, அட்டமாதிபதி புத்தி. லாபாதிபதியுடைய பாறையை வாங்கின அட்டமாதிபதி காசை தந்தாலும் இது மறுபடியும் செவ்வாய் புத்தியில மறுபடியும் கடனுக்கே தான் போகும். நம்ம சம்பாதிக்கிறது கடனுக்கே தான் போகும். அதுக்கப்புறம் ஒரு ராகு புத்தி மறுபடியும் சிம்மத்துல தான் இருக்கு, பாவத்துவமா இருக்கு. அப்ப அதுவும் வந்து லாபகரமா இயங்காது. இந்த சனி தசை ராகு புத்தி வரைக்கும் நீங்க இப்படிதான் கண்டினியூ ஆகணும். 2030 வரைக்கும் இது இருக்கு. இந்த ராகு புத்தி வரைக்கும் இப்படிதான் கண்டினியூ ஆகணும். குரு புத்தியில இருந்தா உங்களுக்கு லைஃப் வந்து வேற மாதிரி டேர்ன் ஆகும். குரு வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறார், 7ஆம் அதிபதி பரவம் இடத்துல உச்சமா இருக்கிறார், 4ஆம் அதிபதி உச்சமா இருக்கிறார். அந்த அமைப்புல மனைவியுடனோ தாயுடனோ நீங்க வந்து சுமூகமான ஒரு உறவில போங்க. உங்களுக்கு அவங்க கை கொடுப்பாங்க. அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு நல்லா ஒத்துழைப்பு தரும். 7ஆம் அதிபதி உச்சன்றதுனால மனைவி வழி சொத்துக்களோ மனைவி வழி மாமனார் வீட்டுக்குன்னா நீங்க சண்டை போடாதீங்க. அங்கெல்லாம் சுமூகமான உறவை வந்து ஏற்படுத்திங்க. அது உங்க ஒரு பிரச்சனைக்கு ஒரு நல்ல சொல்யூஷனா கொடுக்கும். மனைவி விட்டு கொடுக்காதீங்க. சுக்கிரனும் ஆட்சியா இருக்கிறாரு, 7ஆம் அதிபதியும் உச்சமா இருக்கிறதுனால மனைவியோட சேர்ந்து ஒரு சுமூகமா அவங்க பேச்சை கேட்டு ஒரு தொழிலை வந்து நீங்க பாவத்துவ தசை நடக்கிறதுனால நீங்க வந்து ஃபர்ஸ்டா இல்லாம நீங்க செகண்டரியா மனைவியை ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அவங்க பேச்சு கேட்டு நீங்க செகண்டரியா தொழில் செய்றீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பண்ணி சொன்னேன். குரு புத்தியில இருந்து தான் இவருக்கு வாழ்க்கையில சேஞ்ச் வரும். அதனுடைய சேஞ்ச் அதுக்கப்புறம் புதன் தசை லக்னாதிபதி 3ஆம் இடத்துல இருந்து உச்சகுருடைய பார்வையில 3 டிகிரி இருக்கிறதோ அம்சத்துல சுப வர்க்கம் இருக்கிறதோ புதன் தசை 3ஆம் இடத்தினால நற்பெயர், கீர்த்தி, புகழ், அவரு பேர் வந்து நற்பெயர் கிடைக்கும், கீர்த்தி கிடைக்கும், புகழ் கிடைக்கும். எப்ப புதன் தசையில 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால 3ஆம் இடத்து பலன்கள் வழியா நல்லது நடக்கும். அவருடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும், கீர்த்தி கிடைக்கும், புகழ் கிடைக்கும். ஏன்னா லக்னாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால உச்சகுருடைய பார்வையில சுபத்துவமா இருக்கிறதுனால. ஓகேங்களா? அதனால புதன் தசையில இருந்து உங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்கும். புதன் தசை நல்லா இருக்கும். ஆனா இந்த சனி தசை ராகு புத்தி வரைக்கும் இப்படிதான் இருக்கும். சனி தசை குரு புத்தியில இருந்து அதுக்கடுத்து வரக்கூடிய புதன் தசை நல்லா இருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்க லைஃப்ல புதன் தசை வந்து ஃபியூச்சர்ல வரது ஒரு நல்ல அமைப்பு. எந்த விஷயத்திலையும் நீங்க நெகட்டிவா நினைச்சுக்காதீங்க. சனி தசை வரைக்கும் நீங்க இப்படிதான் கடந்து போகும். புது விஷயங்களை எதுவும் ஈடுபடாதீங்க. இப்படியே சர்வேல பண்ணுங்க. செய்த தொழில தெரிஞ்ச தொழில செய்துட்டு இருங்க. தெரியாத விஷயங்களை புது முயற்சியில் ஈடுபடாதீங்க. புதுசா கடன் வராது நீங்களா ஏற்படுத்திக்காதீங்க. இருக்கிற கடனை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஹேண்டில் பண்ணீங்க. இப்படின்னு தான் இவரு ஜாதகத்துக்கு நான் ப்ரெடிக்ஷன் பண்ணேன். ஓகேங்களா? சரிங்க, ஓகேங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. சரி, இப்போ இந்த கிரகத்துல நான் எலக்ட்ரிஷியன் தொழில் செய்யக்கூடாது அப்படின்னா வேற என்ன தொழில் செய்யலாம் நானு அப்படின்னு கேட்டாரு. நான் அவருக்கு சொன்னேன், செவ்வாய் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சுபத்துவம், அதுக்கப்புறம் புதன் சுபத்துவமா இருக்கு, அதுக்கப்புறம் சூரியன் சுபத்துவமா இருக்கு. நான் என்ன கேட்டேன், செவ்வாயுடைய காரகத்துல உங்களுக்கு என்ன தெரியும் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும். செவ்வாயுடைய காரகத்துல உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும். கிரகங்கள் பேசுது, பிரபஞ்சம் பேசுது அமைப்புல இவரு பேசுவார், நீங்க சொல்லுங்க அப்படின்னு அவரு கேட்கும்போது, நான் வந்து இந்த மசாலா சம்பந்தமா எனக்கு பிசினஸ் வந்து நாங்க ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஃபேமிலியா அப்பா அம்மா நானு மனைவி எல்லாம் சேர்ந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். அது செட் ஆகுமான்னு கேட்டாரு. சார் மசாலான்றது செவ்வாய் சார் அப்படின்னு. மார்க்கெட்டிங் பண்ணலாமா அப்படின்னாரு. மார்க்கெட்டிங்ன்றது விருச்சிக பாவம். மசாலான்னு ஃபர்ஸ்ட் சொன்னாரு. மசாலா சம்பந்தப்பட்ட ப்ராடக்டை வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம அதை உற்பத்தி பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாரு. இப்பதான் ஒரு ஜாதக ரீதியா பாவங்கள்லாம் பேசுறாரு. மசாலான்னு சொன்னது செவ்வாய், அவர் மார்க்கெட்டிங் பிசினஸ் கரெக்டா வருமானு கேட்டது விருச்சிகம். புதன்ன்றது வியாபாரம், மசாலா வியாபாரம் புதன். இங்க புதன் ஐடியா வராம, புதன் கம்ப்யூட்டரா வராம, வேற விதமா வராம இங்க புதன் வந்து வியாபாரமா வராது. ஓகேங்களா? விருச்சிக பாவகம், விருச்சிகம் சுபத்துவம். செவ்வாயுடைய ஒரு வீட்டை உச்சகுரு பாக்குறார், இன்னொரு வீட்டை சுக்கிரனை பாக்குறார். செவ்வாயுடைய 2 வீடுகளும் சுபத்துவம். இதுதான் பாவக சுபத்துவம். ஓகேங்களா? இந்த செவ்வாயும் சுபத்துவம். அதனால செவ்வாயுடைய காரகம் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செட் ஆகும். அதுதான் உங்களுக்கு கரெக்டா செட் ஆகும். அப்படின்னா புதன் தசையில உங்களுக்கு புதனுடைய காரகமான வியாபாரம் நல்லா செட் ஆகும். விருச்சிகம் சுபத்துவம்னால மார்க்கெட்டிங் உங்களுக்கு நல்ல அமைப்புல வரும் அப்படின்னு சொன்னேன். ஓகேங்களா?
இவருக்கு அவரே தான் சொன்னாரு மசாலான்றது. நீங்க இப்பதான் ஜாதக ரீதியா பேசுறீங்க, 100% சொல்ற அந்த தொழில் வந்து உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், நீங்க அதையே பிடிச்சிக்கங்க அப்படின்னு செவ்வானுடைய மசாலா தொழிலை செய்யுங்க அப்படின்னு நான் வந்து அவர் ப்ரெஃபர் பண்ணுங்க. ஓகேங்களா? இதுதான் இவருடைய ஜாதகம். பேசிக் நார்மலான விதிகளை கிரக சுபத்துவத்தையும் ஆதிபத்தியத்தையும் மேட்ச் பண்ணி சுபத்துவம் பாவத்துவம், இங்க சுபத்துவம் பாவத்துவம்னா தீட்டுறாங்க. சுபத்துவ பாவத்துல விதிகள் இல்ல, 100% கரெக்டா வருதா, ஏன் ஜாதகத்துல இப்படி வருது அப்படி வருதுன்னு கமெண்ட் எக்கச்சக்கமா நீங்க போட்டுட்டீங்க. இந்த சனி வந்து பூர நட்சத்திரம் தான் இருக்கிறாரு, சுக்கிரன் பாக்கியாதிபதி தனாதிபதி நட்சத்திரம் தான் இருக்கிறாரு. அப்புறம் ஏன் தன வரையும் ஏற்படுதாங்க? ஆக்சுவலா சனி தசையில சம்பாதிச்சிருக்கணும்ல, பூர நட்சத்திரத்துல தான் இருக்கிறாரு அவரு சனி. இப்ப சுக்கிரன் வலுவா தானே இருக்கிறாரு, இதனுடைய சாரம் தானே வாங்கியிருக்காரு. எங்க சனி தசை அவருக்கு யோகம் செய்தது? பரம்பரையா தலைமுறை 3வது தலைமுறையா செய்துட்டு தெரிந்த தொழிலே வந்து விட்டுட்டு வேற தொழிலுக்கு மாறுறாங்க. கடனாய் போச்சு. பூர நட்சத்திரம் சாரம் பிரகாரம் பலன் இருக்குன்னு ஐயாவை திட்டிட்டு இருக்கிறீங்க. நீ எங்க சாரம் வேலை செய்யுது? இத சொன்னா எனக்கு என் வீடியோல இப்ப கமெண்ட் போட போறீங்க, அது ஒண்ணும் பரவாயில்ல போடுங்க, சொன்னா கேட்க மாட்டீங்க. வேற ஆங்கிள் பாருங்க, உங்களுக்கு பலன் வரும். நீங்க சாரத்தையே புடிச்சு தொங்கிட்டு இருந்தா இங்க பூர நட்சத்திரம் இருக்கு, அது ஏன் வந்து 3வது தலைமுறை இவர் புதுசா ஆரம்பிக்கிறார், செய்துட்டு இருந்தா 3 தலைமுறையா செய்துட்டு தொழிலே வந்து டிஸ்டர்ப் ஆயிட்டு கடன் ஆயிடுச்சு. இதுக்கு சார ரீதியா பலன் சொன்னாக்கா இங்க சுக்கிரன் வந்து நல்லாதான் இருக்கிறாரு, இங்க ஏன் சார கொடுத்த சுக்கிரன் ஆட்சியா இருக்கிறாரு, சுக்கிரன் சாரம் வாங்கியிருக்கிறாரு, ஏன் சனி தசை இப்படி பண்ணது? அதுக்கு அப்படி இப்படியே சுத்தி சுத்தி வருவீங்க, எங்கன்னா சுத்திட்டு வாங்க. ஓகேங்களா? ஓகே, இவ்வளவுதான். என்னுடைய குருநாதர் ஐயாவுடைய பேசிக்கான விதிகளை தான் நான் சொன்னேன். அவர் எதையுமே பேசல, நான் பேசினா அப்படியே கேட்டுட்டாரு, சரி ஓகே அனிட்டார். எனக்கு தெரிஞ்சு இந்த கன்சல்டேஷன் ரொம்ப ஈஸியா முடிஞ்சுது. ஓகேங்களா? பேசிக்கா பேசினாலுமே நல்லா பலன்கள் வந்து வருது. ஓகேங்களா? அதையே இவ்வளவு விமர்சனம் பண்ணிட்டு இருக்கணும். இதுதான் இந்த ஜாதகம். ஓகேங்களா? இன்னொரு ஜாதகம் போறேன். இது வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க, அவங்க என்கிட்ட வந்து கன்சல்டேஷன் வந்தாங்க. அந்த ஜாதகத்தை நான் போடுறேன். அந்த ஜாதகம் வந்து 3/10/2004 11 மணி காலையில பிறந்திருக்கிறாங்க, சென்னையில பிறந்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இவங்க ஒரு பெண்ணு, இவங்க இது எங்கிட்ட வந்த கன்சல்டேஷனுக்கு வந்த ஜாதகம். தனுசு லக்னம், 5இல் ராகு, 6இல் சந்திரன், 8இல் சனி, 9இல் சுக்கிரன், 10இல் சூரியன், செவ்வாய், குரு, புதன், கேது, 11இல் கேது. ஓகேங்களா? இப்ப ராகுதசை குரு புத்தி 30/7/2025 வரைக்கும் இவருக்கு நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? இவங்க வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. நான் இந்த ஜாதகத்தை பார்த்தவொடனே காரக ரீதியா பார்க்கும்போது சரி இவங்க என்ன படிச்சுட்டு இருக்கலாம், என்ன படிப்பு இவங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னு கேட்கும்போது நான் என்ன கேட்டேன்னா, சூரியனும் திக்பலம், செவ்வாயும் திக்பலம், 2 கிரகங்கள் திக்பலமா இருக்கு. குருவும் புதனும் 10ஆம் இடத்துல தொடர்பு கொண்டிருக்காங்க. கரெக்ட் தான். சூரியனும் செவ்வாயும் 2 திக்பலமா இருக்கனால இத மாதிரி வந்தானாக்கா இந்த அதிகார சம்பந்தமா, அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமா, MBA இந்த மாதிரி படிக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. ஏன்னா 2 அதிகார கிரகங்களும் திக்பலமா இருக்கிறதுனால அந்த மாதிரி வரும்ன்ற அமைப்புல இங்க சூரியனும் செவ்வாயும் திக்பலமா இருக்கனால நிர்வாக சம்பந்தமான படிப்பு இவங்க ஏதாவது படிக்கிறாங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, BBA படிக்கிறாங்க, பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா? BBA படிக்கிறாங்களா அப்படின்னாங்க. சரி ஓகே, BBA படிக்கிறாங்க. ஆனா குருவும் புதனும் 10ஆம் இடத்து தொடர்பு கொண்டு 2 10ஆம் இடம் குரு தொடர்பு கொண்டதுனால இவங்களுக்கு வந்து டீச்சிங், பேங்கிங் இது சம்பந்தமான துறைகளே இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, ஆமா அவங்க BBA படிக்கிறாங்க, பேங்க் எக்ஸாமுக்கு எழுத போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, பேங்க் எக்ஸாம் அவங்களுக்கு செட் ஆகுமா, பேங்க்ல போலாமா அப்படின்னு கேட்டாங்க. ஓகேங்களா? இந்த குருவும் புதனும் ஒர்க் ஆகுது, சூரியனும் செவ்வாயும் இருக்கிறதுனால அவங்க BBA படிச்சிருக்காங்க. அந்த டிகிரி குவாலிஃபிகேஷன் வச்சு பேங்க் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க.
இப்ப ராகு தேசம் நடந்துட்டு இருக்கு, அதுக்கப்புறம் குரு தேசம் வரப்போகுது. அதனால வந்து கண்டிப்பா பேங்கிங் சம்பந்தப்பட்ட துறையில நீங்க எழுதுங்க. உங்களுக்கு பேங்கிங் செக்டர் கரெக்டா சூட் ஆகும். குருவும் புதனும் 10ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால நீங்க பேங்கிங் செக்டர் போகலாம் அப்படின்னு சொன்னோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம நிர்வாக சம்பந்தமான படிக்கிறாங்களான்னு கேட்டது சூரியனும் செவ்வாயும் வச்சு. அதுக்கப்புறம் குருவும் புதனும் இந்த 10ஆம் இடத்தை தொடர்பு கொடுத்தனால உங்களுக்கு டீச்சிங்லயோ இல்ல பேங்கிங்லயோ இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்டேன். பேங்கிங் எக்ஸாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ண சொன்னாங்க. ஈஸியா வந்து இந்த ஜாதகத்துல அவங்க படிக்கக்கூடிய படிப்பையும் நம்ம அக்யூரேட்டா சொல்லலாம். இது ஓரளவுக்கு அக்யூரேட்டா தான் சொல்லலாம். அது நிர்வாகம் சம்பந்தப்பட்ட படிப்பு. அது எம்பிஏ சொல்லுவோம். ஆனா இப்ப அது சின்ன பொண்ணு இருந்தாலும் எம்பிஏ படிச்சிருக்க மாட்டாங்க. சரி, பேச்சுலர் டிகிரியும் வந்து பிபிஏ படிச்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் பாயிண்ட். இது மாதிரி காரகரியா நம்மளால படிப்பெல்லாம் வந்து சொல்ல முடியும். ஒரு 100 ஜாதகம் எடுக்கிறதுனாக்கா ஒரு 80% ஜாதகங்களை நம்ம அக்யூரேட்டா ஓரளவுக்கு சொல்ல முடியும். 20% ஜாதகங்களை வந்து ஒரு துணை விதிகளோட பயன்படுத்தி கொஞ்சம் எக்ஸாக்டா சொல்றதுக்கு ட்ரை பண்ணோம். அதுல எல்லாத்துலயும் 100 மார்க் எடுக்க முடியாது. பட் துணை விதிகளை பயன்படுத்தி கொஞ்சம் நெருக்கமா வரலாம். அதுக்குதான் சில விதிகளை வந்து இப்போ நிர்வாக படிப்புன்னு இதுல சொல்லிட்டோம். இப்ப சில ஜாதகங்கள்ல 4 கிரகம் சுபத்தமா இருக்கும். அந்த 4 காம்பினேஷன்ல படிப்பு எடுக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும். அதுக்கு அந்த துறைகள், இந்த இந்த கிரகத்துடைய துறைகள் அப்படி நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? எல்லா ஜாதகத்திலையும் அக்யூரேட்டா சொல்ல முடியாது. ஓகேங்களா? இதுதான் இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ண வந்தது. இது சம்பந்தமா ஏதாவது கமெண்ட் இருந்தா போடுங்க, சந்தேகம் இருந்தா போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.